மதுரை மாவட்டம் புதுப்பட்டியில் 70 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட இருக்கும் அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அடிக்கல் நாட்டு விழாவின் அழைப்பிதழில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்த போது நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கவில்லை. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் தோப்பூர் அருகே புதுப்பட்டியில் இன்று 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அந்த அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதற்கான பூமி பூஜை விழாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் அழைப்புதலில் பிடிஆர் பழனிவேல் தியாகத்தின் பெயர் இருந்தும் அவர் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் தோப்பூர் அருகே புதிதாக அமைக்கப்பட்டு வரும் அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டிடம் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதற்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு அந்த பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தும் அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்து கட்டிடம் பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதால் புதிய இடம் தேர்வு செய்யப்பட்டு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி கட்டிடம் கட்டித்தரப்படும் என அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட புதுப்பட்டி கிராமத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டு சட்டசபையில் அரசாணை வெளியிட்டு சுகாதாரத்துறை சார்பில் அந்த அடிக்கல் நாட்டு விழா குறிக்கப்பட்டது. கல்லூரி கட்டிடம் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5.11 ஏக்கர் பரப்பளப்பில் 3 தரைத்தளத்துடன் கல்லூரியும், 2 தரைத்தளத்துடன் மருத்துவமனை, 2 தரைத்தளத்துடன் மருத்துவ அலுவலர் மற்றும் செவிலியர் கண்காணிப்பாளர் குடியிருப்பு கட்டிடம் மற்றும் 2 தரைத்தளத்துடன் மாணவர்கள் மாணவிகள் தங்கும் விடுதிகள், ஒரு அறுவை சிகிச்சை அரங்கம் என 50 படுக்கைகள் வசதிகள் என 7 மின்தூக்கிகள் என பல்வேறு வசதிகளுடன் இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசு ஹோமியோபதி கல்லூரி மருத்துவமனை திருமாவளத்தில் செயல்பட்டு வருகிறது. தற்போது இதற்காக புதிய கட்டிடம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அருகே புதிதாக அந்த கட்டிடம் கட்டப்படுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்றிருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.